நாய் உருவி செடி இது நம்ம அதிகமாக கேள்விப்படலையே அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் இருந்தது தான். அதோடைய வேறு எடுத்து தேவையான அளவுக்கு பதப்படுத்தி வீட்டில் வச்சா. மணி பிளான்ட்டுன்றது நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்துக்கு உட்பட்டு வராது. நான் சொன்னேன் ஒரு ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில நாடுகளுக்கு தகுந்த மாதிரி மாறும் போது வீட்டுக்கு பணம் மணி அதில் மணின்ற பேரே இருக்குதுன்றதுனால அது என்ன தெரியல. நமக்கு வீட்டில் நமக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள் மரங்களை பொறுத்த வரைக்கும் அதோடைய வேரை தான் திசையாக நாங்கள் கணக்கெடுப்போம். கிழக்கு பார்த்து போகிற வேறு மேற்கு பார்த்து போகிற வேறு எடுத்து இந்த வேலையை செய்யலாம், கிழக்குலேருந்து எடுத்து இந்த வேலையை செய்யலான்னு மரத்தோட டைரக்ஷன். ஆலமரம் விழுது விட்டது. விழுது பூமியை தொட்டால் ரொம்ப பெரிய விஷயம். பூமியை தொடலை, இப்போ தான் அது கொஞ்சம் விட்டுருக்குதுனால அதோடைய கிழக்கு பார்த்து போகிற வேறு அது வேறாக இருக்காது, கட்டை கட்டையாக போகும். கீழே மண்ணை தள்ளிட்டு கொஞ்சோண்டு அந்த இதை மட்டும் பேத்துக்கலாம், பட்டையை பேத்து அதை கொண்டு நான் எனக்கு அரசு பதவி மேலே வேணும், இல்லை நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அதில் மேல் பதவி எனக்கு வேணும், என்னுடைய அரசாட்சி இருக்கணும், நான் சொல்கிறத கேட்கணும், நான் மேனேஜர் போஸ்ட்டுக்கு போகணும், இது மாதிரி ஒரு நிர்வாகம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வேணும்னா காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அக்னிருத்ரன் சுவாமிகள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க நலம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுமா. இன்னைக்கு நிகழ்ச்சி இப்ப நிறைய பேர் செல்வ வளம் பெருகணும்னா அதுல வீட்டுல ஐஸ்வர்யம் தரக்கூடிய செடிகள் எல்லாம் இருந்தா நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா ஊர்கள்ல எல்லாம் பழைய வீடுகள்ல நிறைய செடிகளை நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிட்டி லைஃப்ல இந்த மரம் செடி வளர்க்குற பழக்கமே நம்ம கிட்ட இல்லாம போயிடுச்சு. சோ இருந்தாலும் ஒரு சில செடிகள் குறைஞ்சபட்சம் நம்ம வீட்டுல வைக்கும் போது நமக்கு நல்ல செல்வ வளம் கிடைக்கும். நம்ம ஒரு பிளசண்டான லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்றதுக்காகவே சில செடிகள் நம்ம வளர்க்குறோம். இந்த குரோட்டன்ஸ் மாதிரி இல்லாம இயற்கையா நமக்கு கிடைக்கக்கூடிய செடிகள். சோ அந்த மாதிரி செடிகள் ஏதாவது இருக்கா சார்? பொதுவா எல்லாரும் துளசி வளர்க்குறதுங்கிறது தெய்வீகத்துக்கு வளர்ப்பாங்க. வீட்டில் துளசி செடி வைக்கிறது தெய்வீகமான ஒரு விஷயம் இருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குங்கிறது அது எல்லாரும் வளர்த்துக்கிறது தான். அதில் 2-3 ரகங்கள் இருக்குது. அது எது வேணாலும் சக்கரை துளசி இதெல்லாம் வளர்த்தா இன்னும் நல்லது தான். அது ஒன்று. அதுக்கப்புறம் நாய் உருவின்னு ஒரு செடி இருக்குமா, நாய் உருவி. இதுக்காக பிளான்ட்டில் போய் வாங்கலாம் வேண்டாம். ஏரி ஓரத்தில் தெரு ஓரத்துலேயே வளரும். அது கிராமங்களில் அது நிறைய இருக்கும். எல்லாத்துலேயுமே நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அதோடைய விதெல்லாம் அப்படியே நமக்கு அப்படி ஒரு குச்சி மாதிரியே பிடிக்கும். நெட்டில் போட்டு பாருங்கள், நாய் உருவி. அதில் செந்நாய் உருவின்னு ஒன்று இருக்குது. இதை தாராளமாக வீட்டில் வளர்க்கலாம். ஏன் அப்படின்னா, என்னடா நாய் உருவி செடி இது நம்ம அதிகமாக கேள்விப்படலையே அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் இருந்தது தான். அதோடைய வேறு எடுத்து தேவையான அளவுக்கு பதப்படுத்தி வீட்டில் வச்சா பணம் சேரும். செடியவே நம்ம வீட்டில் வளர்க்கலாம். அது பிளான்ட்டில் கிடைக்காது, ஏன்னா அது தெரு செடின்னு சொல்லுவோம். அதை எடுத்து போய் வச்சோம்னாலுமே அது நல்லாயிருக்கும். மருதாணி தாராளமாக வளர்க்கலாம். சில குறிப்புகளை சில பேர் பேசியிருக்காங்க, மருதாணி செடி வளர்க்கக்கூடாதுன்னு. மருதாணி சுபம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது தாராளமாக மருதாணி செடியை நம்ம வளர்க்கலாம். அதை தாண்டி புஷ்பம், பூக்கள் உடைய நல்ல பூக்கள் உடைய செடிகளை வளர்க்கலாம். நல்ல வைப்ரேஷன். எப்பயுமே பூக்கள் இருக்கக்கூடிய இடத்துல சுபதேவதைகள் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இது செடி பேர் இந்த பேரா அந்த பேராலாம் தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் சரி பூக்கள் பூக்கணும், அது இருந்தால் நல்லது தான். அதில் வாசனையாக இருக்குதுன்னா இன்னும் சுபம், நல்ல வைப்ரேஷன் இருக்கக்கூடியது தான். மாதுளை செடியே சிலவங்க வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. அதுல ஏதாவது அந்த மாதிரி? தாராளமாக வைக்கலாம். ஏன் அப்படின்னா, மாதுளை நம்ம புராண வரலாற்றுலேயே அந்த பழத்துக்கு ஒரு இடம் இருக்குது, திரும்பி அங்கே போய்டணும்னு நினைக்க வேணாம். அந்த செடி நல்லது தான். அது நல்ல பழம் தானே, நம்ம சாப்பிட்ற பழம் தானே. அந்த ஒரு செடி ஒன்று இருக்குது, மஞ்சள் அரளி செடின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா? தங்க புஷ்பம்னு அதுக்கு தான் பேர். இன்னொரு புஷ்பத்துக்கும் அந்த பேர் உண்டு, ஆனால் இதுக்கு தான் தங்க புஷ்பம்னு பேர். அந்த செடி பூ சூப்பராக இருக்கும், நல்லது, நமக்கு பூஜைக்கு உகந்தது. ஆனால் அதோடைய காய் வேற கதை. கேள்விப்பட்டிருக்கியா? நம்ம பெருசாக பேச வேண்டாம் வீடியோவில். அதையே வீட்டில் தான் வச்சுருப்பாங்க, வீட்டு வாசலில் வளர்ப்பாங்க. அது அவ்வளவு யோகம். ஆனால் பூ ஃபஸ்ட் கிளாஸ் ஐஸ்வர்யம். ஆனால் அது விதை, அதோடைய காய் சில மைனஸுக்கான பயன்பாட்டில் போயிடுச்சு. அதையே வளர்க்கும்போது இது மாதுளைன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லையே. மாதுளை ஒரு நல்ல செடி தானே.
ஓகே. அதே மாரி நெறைய பேர் மணி பிளான்ட் வச்சா வந்து பணம் சேரும்னு சொல்றாங்க. சிலவங்க இந்த மாரி கொடி வகைகள வைத்தா வந்து பெண்களுக்கு ஆகாது வீட்ல அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம முதல்லே பேசின மாரி இந்த ஃபிளாட் சிஸ்டம்ல இருக்கிறவங்க கூட இந்த மாரி கொடி வகைகள வீட்ல வந்து பயன்படுத்துறாங்க. சோ இத வீட்ல வைக்கலாமா? கூடாதா? நம்ம மணி பிளான்ட்ன்றது வந்து நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்துக்கு உட்பட்டு வராது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஒரு ஊருக்கு தகுந்த மாரி, ஒரு ஒரு மாநிலத்துக்கு தகுந்த மாரி மாறும், சில நாடுகளுக்கு தகுந்த மாரி மாறும்போது, வீட்டுக்கு பணம் மணி அதில் வந்து மணின்ற பேரே இருக்குதுன்றதுனால அது என்னவோ தெரியல. நமக்கு வீட்டில் நமக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள் இப்போ வந்து ஃப்ளாட்டு செடியாக போயிடும். முன்னெல்லாம் வீட்டில் கீழ் வீட்டில் வளர்க்குறது அப்படின்னா வாழை மரம் வீட்டுக்கு நேராக வைக்காமல் வளர்த்தோம்னா விருத்தி, குடும்ப விருத்திக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து முருங்கை மரம் வீட்டுக்கு நேராக வைக்காமல் சைடில் வச்சாலும் விருத்தி, முருங்கை அப்படின்றது ஒரு கணக்கு. இப்போ நமக்கு ஃப்ளாட்டாக ஆனதுனால செடியாக ஆக்கிட்டோம், புஷ்பங்கள் பூக்கள் நடக்கக்கூடிய செடியாக ஆகிட்டோம். கொடி வகைகள்னு வரும்போது அது என்ன கொடின்னு தெரியல, வெத்தலை கொடின்னு வச்சுங்களேன், நல்லது தான், மங்களம்னு சொல்லுவோம். வேற என்ன கொடின்னு இருக்குது, பூக்கள் பூக்கும், அந்த பூ வந்து நல்ல பூ அப்படின்னா தாராளமாக கொடி வகையில் வைக்கலாம். பெண்களுக்கு ஆகாதுங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு விஷயம் வளருதுன்னா அது சுபம் தான், நல்ல பொருள் அது வளருது அப்படின்னா அது சுபம் தான். அதனால ஒரு பெரிய கெடுதல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் இப்போ வெத்தலை செடி நிறைய வீட்டில் வளர்க்குறாங்க. ஆமா, நிறைய படர்ந்து இருக்கு, நல்லா வளர்க்குறாங்க வெத்தலை செடியை. சோ அது தோஷம் எல்லாம் கிடையாது வீட்ல எதுவும் வளர்க்கறதுனால. கிடையாது. எந்த செடியும் எந்த ஒரு விஷயமும் சுபங்களா உள்ள எதுவுமே தோஷம் கிடையாது. சில பேர் பூச்சி போட்டு வந்துருமோன்னு யோசிப்பாங்க, அதை மட்டும் நீங்க பார்த்துக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. குழந்தைங்க இருக்கிற வீட்டிலன்னா சில செடிக்கு பூச்சி கண்டிப்பா வரும். முருங்கை மாதிரி. ஆமா, அப்போ அது நமக்கு சரியா வருமானு பார்த்துக்கலாம். மற்றபடி எல்லாமே நன்மையை கொடுக்கக்கூடியது தான். ஓகே. அதே மாதிரி சில செடிகள் வந்து, சில மரங்கள் வந்து விருட்ச மரங்கள் வந்து கோயிலுக்கானது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த வில்வம் வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு, இதை வீட்ல நம்ம வளர்க்கலாமா அப்படின்னு. சோ இது எப்படி? உங்களுக்கு இடம் இருக்குன்னா தாராளமா வளர்க்கலாம். ஆனா நிறைய பேர் இந்த தீட்டு நாட்கள்லாம் இருக்கும்போது அது வீட்ல வச்சுக்க கூடாதுன்னு நமக்கு அது வந்து செடி இல்லை, வீட்டுக்குள்ள வளர்க்கறதுக்கு மரம். அப்போ நமக்கு அவ்வளோ பெரிய இடம் இருக்குன்னும் போது தீட்டா இருந்தால் நம்ம ஏன் அந்த பக்கம் போக போகிறோம்? ஏன்னா வில்வ மரம் சின்னது கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு ஆலமரம், அரச மரம், அப்புறம் இந்த வேப்ப மரம் மாதிரி ஒரு பெருசாக வரலாம் தான். அதுவே வருது. அது அந்த அளவுக்கு வைக்க முடியும்னா நம்ம ஏன் அந்த பக்கம் போக போகிறோம்? வீட்டுக்குள்ள மீதி இருக்கிற இடங்களுக்கு தான் போக போகிறோம். செடியாக இருந்தால் யோசிக்கணும். ஏன்னா பெண்கள் வந்து அதை தொடாமல் வர முடியாது. தாராளமாக வில்வ மரம் வளர்க்கலாம், தெய்வீக அம்சம் கொண்டது. அப்படி பார்த்தா வேப்ப மரமும் தெய்வீக அம்சம் தான், ஆலமரம் தெய்வீக அம்சம், அரச மரம் ரொம்ப தெய்வீக அம்சம். அப்போ அதெல்லாம் பண்ணும்போது வில்வன்றதும் ஒன்றும் பெரிய இது இல்லை, தாராளமாக வளர்க்கலாம். ஓகே. அதே மாதிரி இப்போ துளசியிலையுமே நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. இந்த தீட்டு நாட்கள்ல தொடலாமா, தண்ணி ஊற்றலாமா? சிலவங்க அது அந்த நாட்கள்ல தண்ணி ஊற்றினா கருகி போயிடும்லாம் கூட சொல்லுவாங்க. துளசி பாரம்பரியமாக ஒரு செடி, அது பாரம்பரியமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற செடி. அதில் வந்து தீட்டு இருந்தால் தொடக்கூடாது தான். ஆமாம், அது வந்து இன்னைக்கு நேற்று உள்ள கதை கிடையாது. ஏன்னா ரொம்ப காலத்து நம்ம பேசப்படுறது, தீட்டு இருந்தால் அதை தொடக்கூடாது. அந்த செடி கருகி சராசரியா வளர்க்கறது வேற, நம்ம வீட்டுல சாதாரணமா வளர்ந்தா அது கணக்கு இல்லை. நாம வளர்க்குறோம் அப்படின்னா தெய்வீகம், அவ்வளவுதான். சோ தண்ணி எல்லாம் அந்த டைம்ல ஊத்தக்கூடாது. வீட்டுல யாராவது இருப்பாங்கல்லம்மா, ஊத்தலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு சொல்லிடுறேன் இதுல ஒரு நான். இப்போ அந்த செடியை வளர்க்குறோம், நம்ம இன்னைக்கு மாதவிலக்கு, அந்த வீட்டு அந்த அம்மா வந்து மாதவிலக்கு மென்சஸ்ல இருக்காங்கன்னா யாரையாவது ஊத்த சொல்லணும். யாருமே இல்லை அப்படின்னா இந்த அம்மா ஊத்தலாம். ஏன்னா தண்ணி ஊத்துறது வந்து சாப்பாடு தானே, அதுக்கு சோத்த போறது என்ன ஆகுது? நான் தீட்டுன்றதுக்காக சோறு போடாமல் இருக்க முடியாது. யாரும் இல்லைன்னா ஆப்ஷன் எடுத்துக்கலாம், எனக்கு வேறு வழி இல்லை நானே ஊற்றுறேன் அப்படின்னு. அதையும் கண்டிப்பாக கருகாது. ஏன்னா அது ஒரு தெய்வீக செடின்னு நம்பிட்டோம்னா அதுக்கு தெரியும்ல இன்றைக்கி நிலைமை இந்த வீட்டில் என்னான்னு. யாரும் இல்லை, வேறு வழி இல்லை, சரி ஊற்றுறாங்க வாங்கிக்கோன்னு வாங்கிக்கும், கோச்சிக்காது. நாம் லாஜிக்காக தான் போனோம். ஓகே. அதே மாதிரி இந்த மாதிரி சுபிக்ஷத்தை தரக்கூடிய செடிகள் வைக்க வேண்டிய திசை அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை, இப்போ நான் தான் சொன்னேன், பொதுவாக செடிகளும் வந்து நமக்கு வந்து அதிகமாக கிழக்கு பார்த்து வைக்கிறது தான். எல்லா இடங்கள்லையுமே கிழக்கு பார்த்து வைக்கிறது தான். பெரிய திசைகள்னு அதை தேர்ந்தெடுக்க வேணாம். ஏன்னா மரங்களை பொறுத்த வரைக்கும் அதோடைய வேரை தான் திசையாக நாங்கள் கணக்கு எடுப்போம். கிழக்கு பார்த்து போகிற வேறு, மேற்கு பார்த்து போகிற வேறு எடுத்து இந்த வேலையை செய்யலாம், கிழக்குலேருந்து எடுத்து இந்த வேலையை செய்யலான்னு. மரத்தோட டைரக்ஷன் கணக்கு கிடையாது, படர்ந்து வளரக்கூடியதுக்கு எதுக்கு. ஸோ வீட்டில் சுபிக்ஷம் தரக்கூடிய செடிகள் பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ பொதுவாக அந்த மரங்கள் வச்சு ஏதாவது சுபிக்ஷம் இருக்கா, இல்லை அதனுடைய வேர்கள் வச்சு ஏதாவது வீட்டில் நல்ல விஷயங்கள் பண்ண முடியுமா சார்? இப்போ சொன்ன இல்லைம்மா, செடியை விட வேர் ரொம்ப பெட்டர். ஆமாம், இப்போ குடும்பம் விருத்தி அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, 2 மரத்தோடலேருந்து வேர் எடுத்தோம்னா குடும்ப விருத்தி வந்துடும். ஒன்று வாழை மரம், கொலை விட்ட வாழை மரம், தனியில் கொலை விடும் இல்லையா, அந்த வாழை மரத்தை வடக்கு பார்த்து போகிற வேர் ரொம்ப ஈஸி. வேறுனா பயங்கரமாலாம் போகாது, இவ்வளோ வடக்கு பார்த்து மண்ணுக்கு கீழே இருக்கணும். ஆனால் மண்ணுக்கு மேலே இருக்கிறத எடுக்கணும். மண்ணுக்கு கீழே வந்து எடுத்து அதை கொண்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில் வச்சு கட்டி வாசனை திரவியம், அதாவது இந்த ஜவ்வாதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஜவ்வாதெல்லாம் கொஞ்சம் கொட்டி
அதை வந்து ஒரு துணியில் கட்டி வச்சா குடும்ப விருத்தி. இது வெறும் சாதாரண வேர் தான், ஆனால் கொலை விட்டது. ஆலமரம் வந்து விழுது விட்டது. விழுது பூமியை தொட்டால் ரொம்ப பெரிய விஷயம். பூமியை தொடலை, இப்போ தான் அது கொஞ்சம் விட்டுருக்குதுனால அதோடைய கிழக்கு பார்த்து எடுக்கணும். குடும்ப விருத்திக்கு கிழக்கு பார்த்து போகிற வேறு, அது வந்து வேறாக இருக்காது, கட்டை கட்டையாக போகும் கீழே. மண்ணை தள்ளிட்டு கொஞ்சோண்டு அந்த இதை மட்டும் பேத்துக்கலாம், பட்டையை பேத்து அதை கொண்டு வந்து இதே மாதிரி வாசனை திரவியம் வச்சு எடுத்து வச்சாலும் குடும்ப விருத்தி அடையும். இது ரெண்டும். செல்வ வளம் வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து நாய் உருவி செடின்னு ஒன்று இருக்குது, முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த நாய் உருவி செடியோடைய வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மட்டும்தான் எடுக்கணும். அதை எடுத்து மேலே இருக்கிற செடியை கட் பண்ணிடணும். கத்திரியில் இல்லை, கல்லால் தட்டி கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வாசனை திரவியம் பண்ணி ஒரு சின்ன மூட்டையாக கட்டி வச்சோம்னா செல்வ வளம் பெருகும். இது தொழில் பண்ற இடத்துல வச்சுக்கலாமா? தாராளமாக வைக்கலாம் செல்வ வளத்துக்கு. அடுத்தது நிர்வாக திறன். நான் வந்து எனக்கு வந்து அரசு பதவி மேலே வேணும், இல்லை நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அதில் மேல் பதவி எனக்கு வேணும், என்னுடைய அரசாட்சி இருக்கணும், நான் சொல்கிறத கேட்கணும், நான் வந்து மேனேஜர் போஸ்ட்டுக்கு போகணும், இது மாதிரி ஒரு நிர்வாகம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வேணும்னா அரச மரத்துடைய வேறு என்னைக்கு எடுக்கணும்னா பௌர்ணமிக்கு எடுக்கணும். இல்லைன்னா அமாவாசைலேருந்து 3ஆம் நாள் சந்திர தரிசனத்துக்கு அதோடைய வேறு கிழக்கு பார்த்து போகிற வேறு மண்ணை தள்ளிட்டு வேறாக இருக்க கட்டையாக தான் போகும், பெருசாக போகும். நம்ம என்ன பண்ணோம், அது ஒரு கல்லில் அடித்து அந்த செதையை மட்டும், அதாவது அந்த சக்கையை மட்டும் எடுத்துன்னு வந்து வாசனை திரவியம் கலந்து அதை அபிஷேகம்லாம் பண்ண இன்னும் நல்லது. அதுக்கு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு பன்னீரில் அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாசனை திரவியத்தை அதில் கலந்து ஒரு சின்ன மூட்டையாக பட்டு துணியில் மூட்டையாக கட்டி நம்ம வச்சு பூஜை பண்ணோம்னா அரசாட்சி திறன் கிடைக்கும். அரசுனா கவர்மெண்ட்டுன்னு எடுத்துக்க வேணாம், நீ ஒரு கம்பெனியில் இருந்தாலும் உனக்கு ஒரு திறமை, நீ வீடாக இருந்தால் ஒரு திறமை, ஒரு கம்பெனினா இது மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே வர்றதுக்கு அரச மரத்தோடைய வேறு. இது மாதிரி நோய் இருக்குன்னு வச்சுக்கோமே, சில பேருக்கு நோயாக இருக்குது அப்படின்னா முருங்கை மரத்தோடைய வேறு கிழக்கு பார்த்து போகிற வேறு எடுத்து அதை மூட்டை கட்டி தலைக்கு வச்சுக்கணும்னாக்கா நோயை குறைக்கிற சக்தி அதுக்கு உண்டு. தரித்திரத்தை குறைக்கிறதுக்கு இப்படி வேருக்கு நீ செடிக்கு போகும்போது நான் திணறி பேசினேன், ஏன்னா அது ஒன்றும் பெருசாக இல்லை. வேருக்கு எடுத்தோம்னா ஏகப்பட்ட விஷயத்துக்கு எடுக்கலாம், தரித்திரத்துக்கு எடுக்கலாம், பணத்துக்கு எடுக்கலாம், நகைக்கு எடுக்கலாம், குடும்ப சுபிட்சத்துக்கு விருத்திக்குன்னு எடுத்துக்கினே இருக்கலாம். ஏன்னா அதுக்கு பேரே விருட்சம்னு பேர். புராண இதிகாசத்தில் விருட்சத்துக்கு முதல் பங்கு இருக்குது. அதனால வேறு பல வேலைகளை செய்யும். இதுவே தேவையானதே போதும். நிச்சயமா. சோ செடிகள் மட்டும் கிடையாது, இந்த வேர்களுக்கும் என்ன மாதிரியான பயன்கள் உண்டு, எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.